இந்த கேமராமேன் சரியில்லை, சாப்பிட்றதே ஒன்றா நம்பர் குறியாகிறாரு. பாருங்க, நீங்களே பாருங்க. சேனலா இது? சேனல் தான்டா. அடா பாவி, 80 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்டா. டேய் 80டா. அடா பாவி, நாம ஏன் கீழே விடணும் தெரியுங்களா? அப்பதான் எப்படி எந்திரிக்கணும்னு நம்மளால கத்துக்கவே முடியும். இங்க சாப்பிடலாமா? இருக்குது இந்த மீன்லாம் நான் வாங்கியே தரல. நீ இது இது இதுண்ணா மச்சான்? ஏய் என்னடா வளர்ச்சி நைட்டில் இது எவ்வளோ ஆச்சுன்னு கிலோ பண்ணுற? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃப்ரை, நண்டு ஃப்ரை, இறால் ஃப்ரை, அப்புறம் இலிப்பூச்சி ஃப்ரை, கணவாய் ஃப்ரை, சங்கு கறி, சுறா புட்டு, நெத்திலி ஃப்ரை, சிங்கி இறால், மீன் கட்லெட், இது எல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம இதை ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பட்டினம் பக்கத்தில் மச்சாது இல்லை வெட்டினம்பாக்கம். சொல்கிறோம் வெட்டினம்பாக்கத்தில் பாதி, பக்கத்தில் பாதியில் என்ன மீனை பார்த்து சொல்ல. உங்கள் மீனவன் சொன்னது உங்கள் மீனவன் மெஸ். உங்கள் மீனவன் மெஸ்ஸில் சாப்பிட வந்திருக்கோம். பார்த்துங்க, என்ன கடைனே தெரியாமல் சாப்பிட வந்துக்கிறான். ஓகே, ரிவ்யூ போட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, என்னடா வீடியோவில் கலராக அழகாகிற? எப்பயுமே நான் அழகுதான்றியா? நல்லாதாங்கிறேன், நல்லாதான்டாகிறேன். விளம்பரத்தை விட மோசமாக சரிகிறேடா. அடே சாப்பிட்டு போ. உப்பு அதிகமாக இருக்கு, சாப்பிட. ஆம்லேட்டு உப்பு கத்திது. சூப்பராக இருக்குது. என்ன ரைஸ்? ப்ரான் ரைஸா? நல்லாக்குதா? மற்றதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதில் உப்பு அதிகமாக இருக்கிற போல இருக்கு. லைட்டாக ப்ரான் இருக்கா? எங்க தேடுற என்ன அப்படியா? இருக்கு, இருக்கா? ஆம்லேட்டோட வச்சு சாப்பிடும். நம்ம தான் சாப்பாடு பரவாயில்லையா? ஆம்லேட் இன்னும் கொஞ்சம் வந்துருக்கும். எண்பது சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது. இன்னும் 20 சப்ஸ்கிரைபர் வந்தால் 100 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய இதெல்லாம் விட்டு அடா அவ்வளோ பெரிய இதில் விட்டு எவ்வளோ இது போட்டுருங்க. என் முகத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் லைக் பண்ணேன். ஃப்ரைட் ரைஸ் நல்லா தான் இருக்குது. சிக்கன் ரைஸ் இருக்கும், அது எப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ரான் ரைஸ், ப்ரான் ரைஸ் இது நல்லா தான் இருக்குது. அவ்வளோ ப்ரான்லாம் கிடையாது, ஒரு இது இருக்குது. ரேட் எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இது எங்கன்னா கரெக்டாக அந்த பட்டினம் பார்க்கணும். என்ன மச்சான் வியூஸ்க்கு எதனா சொல்கிறான்? சைலண்டாக சாப்பிட்றான். நல்லா ஆ எங்கன்னா ஒரு யூடியூப் இருக்குது, எங்கன்னா ஒரு யூடியூப் இருக்குது, பார்த்தா இல்லைங்க எல்லாருக்கும் தகவல் பரவிடுச்சு. நம்மளே யூடியூபர் தான்டா, சொல்லு. அதனால் யார் வீடியோ பார்க்க மாட்டாங்களா? அவன் வீடியோ பார்க்க மாட்டான், அவன் போலாம். அதே மாதிரி நம்ம போல போகிறோம். ஆனால் என்னடா இது புதுசாகுது. இன்னும் எல்லாருமே ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்களா? அதான் உன் வீடியோ நான் பார்க்க போகிறேன், என் வீடியோ நீ பாரு, புரிஞ்சு போச்சு. எது அவன் போட்டி போகிறாம யூடியூபே எப்படி இருந்தா லைவாக தான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் யூடியூப் இப்போ நீ மட்டும் தான்ங்கிற, எவ்வளோ பேர் இருக்காங்களா? அவங்களாம் எப்படி? அது சொல்கிறான்.
நம்ம தான் வேலை வெட்டி இல்லை. என்ன பண்ணுறது? அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஒன்றும். சிக்கன் ரைஸ் நல்லா தான் இருக்குது. சிக்கன் இருக்கா? ஓகே, சிக்கன்லாம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ரைஸில் சிக்கன் இல்லாமல் சொராவாக இருக்கும். அந்த சிக்கன் ரைஸ் கடையில் தான் சிக்கன் போடுறானுங்க. எல்லாம் மாவு தான் இருக்கும். அப்படியா? அறுசுவை வல்லல். ரைஸோட செம்மையாக இருக்குது சிக்கன் ரைஸ் மட்டும். சீரியஸாக அறுசுவை வல்லல் செம்ம டேஸ்ட். யார் போடுறான்னு தெரியல, இந்தியாரா இல்லை தமிழ்நாடான்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 2 ஆபாயில் கேமரா ஷூட் பண்ணுறா பாவம் ஒன்று. நீ பேசு. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களா, இவனுக்கு நிற்க வச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முக்கியம். ஆபாயில் சொல்கிறான். இவனை சாப்பிட விட நான் சாப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னா அவனால வீடியோவே எடுக்க முடியல. சரி நீ சாப்பிட்றா, சரி நீ சாப்பிட்றா, நான் எடுக்கிறேன். முதல்ல கேமராக்காரருக்கு முதல்ல சாப்பாடு போட்டுருந்தோம்மா, அதுக்கப்புறம் தான் எடுக்க சொல்லணும். 2 பேருக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியல. 5 நிமிஷம் கோஜினில் இவனும் உட்காந்து வீடியோ எடுத்துருங்கிறான். என்ன பண்ணுறது? ட்ரை பண்ணுவான். ஆமாம், நான் யூடியூபர். யாரோ அது கடவுளை அடிச்சு சொல்லிட்டாங்க, வண்டியில் அடிச்சு நீ ஒரு யூடியூபர். 4 டியூப் வாங்கி கொடுக்குறேன்னா கேட்க மாட்டான். கனவுல வந்து யாரோ சொன்னாங்க, மச்சான் நீ ஒரு யூடியூபர், அதனால தான் நான் யூடியூபர். மண்டையில் இறங்கி யாரோ யூடியூபர்னு சொல்லிட்டாங்க மச்சான். நானும் யூடியூபர். பணம் மட்டும் என்னடா போயிடுது. நம்ம ஒரு சேனல் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறோம், என் பணம் மட்டும் பற்றி அங்கே ஒரு சேனல் பார்த்துனுக்குறான். இப்படி இருந்தால் நம்ம சேனல் எங்கே உருப்பிட போகுது? ஏண்டா வீடியோ ஷூட் பண்ணுக்கிறேன், இதை விட்டுட்டு நீ பணமட்ட சேனலை பார்த்துனுக்குறான். அவ்வளோ கம்பெனிடா, வீட்டில் போய் வேணாம். ஒரு பெரிய யூடியூபர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுகிறேன், அப்போ வியூஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம சேனல் நம்மளாலே பார்க்க மாட்டாங்க, அதாங்க மற்ற சேனல் பார்க்குறேன். நம்மளாம் பார்க்கக்கூடாது, மற்றவங்க தான் பார்க்கணும். நம்ம பார்த்தா வேஸ்ட்டு. சிக்கன் ரைஸ் செம்மையாக இருக்குது. ப்ரான் ரைஸோட தரமாக இருக்குது சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸா? சிக்கனே காணுமேடா. சிக்கன் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா யூடியூபர் எப்படி வந்து மறைக்கிறான். இப்போ இந்த எடுத்து இதை நான் என்ன பண்ணுறேன்? அவங்க ஓரமாக தான் வச்சாங்க. இதை பார்க்கும்போது உனக்கு எதனா ஃபீல் ஆகுதா? இதை பார்க்கும்போது உனக்கு எதனா ஃபீல் ஆகுதா? நம்மளும் இதே மாதிரி தான். கலக்கிச்சு என்ன சொல்லிக்கிற? ஆஃப் ஆயிலா? ஆஃப் ஆயில் செல்லு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது மச்சான்? ஆஃப் ஆயில் வேண்டா, செல்லோட முடிகிறேன். செல்லு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? செல்லோட முடிகிறேன். ஆஃப் ஆயில் செல்லு இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ என்னோட சேனலுக்கு ஒரு பெஸ்ட்டு கேமராமேன் தேவைப்படுது. ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேமராமேன் சரியில்லை, சாப்பிட்றதே ஒன்றா நம்பர் குறியாகிறாரு. பாருங்க, நீங்களே பாருங்க. சேனலா இது? சரி சேனல் தான்டா. அடா பாவி, 80 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்டா. ஏய் 80டா. அடப்பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆஃப் ஆயில் ஆறுது. ஆஃப் ஆயில் ஆறுது. முதல்ல ஆஃப் ஆயில் சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய். இப்போ இந்த வீடியோ நல்ல இல்லையா? இல்லைடா, இதுவும் நல்ல வீடியோ தான். அடுத்த வீடியோ
இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து போடுறானா. கேமராமேனோட வந்து எடுத்து போடுறான். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றவங்க கூட்டின்னு வந்து 2 பேர் சாப்பிட்டா யார் தான் கேமரா எடுக்கும்? சரி, ஓகே. எல்லாத்துலேயும் கேமரா மேன் தானே சாப்பிட்றான். நீங்கள் நல்லா தானே சாப்பிட்றீங்க.